இறைக்குடில். வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சி சமேத ஸ்ரீ சோழீஸ்வரர் என்கிற சம்ஹார பைரவீஸ்வரர் கோயிலை பார்க்கலாம். இது அஷ்ட பைரவர்கள் வழிபட்ட கோயில், ராகு பரிகார தலமும் கூட. இந்த கோயில் பல்லவர்களால் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. பிறகு சோழ மற்றும் விஜயநகர மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. கோயிலுக்கு ராஜகோபுரம், துவஜஸ்தம்பம் கிடையாது. பலிபீடம், நந்தி மண்டபம் வெளிப்பிராகாரத்தில் அமைந்துள்ளது. அஷ்டபைரவர்கள் ஒவ்வொருவரும் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டுள்ளனர். லிங்கங்கள் அனைத்திற்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளது. அந்த வரிசையில் முதலாவது அதிசாங்க பைரவர் வழிபட்ட அதிசாங்க பைரவீஸ்வரர். திசை கிழக்கு, வாகனம் அன்னப்பறவை, இறைவி பிராமணி. இரண்டாவது ருரு பைரவர் வழிபட்ட ருரு பைரவீஸ்வரர். திசை தென்கிழக்கு, வாகனம் எருது, இறைவி மகேஸ்வரி. மூன்றாவது சந்த பைரவர் வழிபட்ட சந்த பைரவீஸ்வரர். திசை தெற்கு, வாகனம் மயில், இறைவி கௌமாரி. நான்காவது குரோத பைரவர் வழிபட்ட குரோத பைரவீஸ்வரர். திசை தென்மேற்கு, வாகனம் கழுகு, இறைவி வைஷ்ணவி. ஐந்தாவது உன்மத்த பைரவர் வழிபட்ட உன்மத்த பைரவீஸ்வரர். திசை மேற்கு, வாகனம் குதிரை, இறைவி வராகி. ஆறாவது கபால பைரவர் வழிபட்ட கபால பைரவீஸ்வரர். திசை வடமேற்கு, வாகனம் யானை, இறைவி இந்திராணி. ஏழாவது பீஷான பைரவர் வழிபட்ட பீஷான பைரவீஸ்வரர். திசை வடக்கு, வாகனம் சிங்கம், இறைவி சாமுண்டி. எட்டாவது தல மூலவர் சம்ஹார பைரவர் வழிபட்ட சம்ஹார பைரவீஸ்வரர். திசை வடகிழக்கு, வாகனம் நாய், இறைவி சண்டி. கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோரை காணலாம். இந்த கோயில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கோயிலின் இருப்பிடத்தை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் வரைபடம் இணைப்பு மூலம் கொடுத்திருக்கேன், பாருங்க. இப்ப போல எப்பவும் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இறைக்குடில்.